அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன்னா, அம்மா மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கீங்களே, இதை லாக் பண்ண முடியுமே. காவல்துறை கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இதில் எந்தெந்த இதுக்கு உங்கள் குழந்தை போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, போயிடுவாங்களோன்னு அச்சப்படுறீங்களோ, போயிட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களோ, அதையெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனில் அது பக்கமே போகாமல் இருக்க முடியும். எந்த பொறுப்பும் இல்லைல்ல. குழந்தை கையில் கொடுத்தது 2-edged வெப்பன். இந்த பக்கமும் கூரா இருக்குது, இந்த பக்கமும் கூரா இருக்குது. அம்மா கத்தியில் எதையாவது காயை நறுக்கும் பொழுது குழந்தை எனக்கு கூடன்னு கேட்கும். அப்போ கூட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொம்மை கத்தியை கையில் கொடுப்போம். இல்லாட்டா கூட என்ன சொல்லுவோம், ஐயோ கையை வெட்டிடும்பா, கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டே இருக்கும். தெரிஞ்சு எப்பவும் கத்தி வைக்கிற இடத்துல இருந்து இன்னும் உயரமான இடத்துல எடுத்து வைப்போம். அதுதானே இந்த மொபைல் ஃபோன். என்ன பண்ணினோம், நாம் படிக்கிறதுக்கு மட்டும் போனால் போதுங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு வந்தோம். 2 வருஷத்தை காப்பாற்றினோம். ஆனால் அந்த 2 வருஷத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் 20 வயதில் புரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் 10 வயதில் குழந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். கூட நிற்கணும். யாரும் ஒன்றும் அப்படியே புனிதர்களாக மேலேருந்து இறங்கி வரல. கேவலம் இல்லாத நினைவுகள் நம்ம தலைக்குள்ளே இல்லை. நான் இப்போ பேசிட்டு இருக்கும்பொழுது அத்தனை பேரும் மனது சுத்தமாகலாம் உட்காந்துருக்குல்ல. நமக்கு தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னது எவ்வளோ அபாயகரமான வேலை. பாவம் ஒழுங்காக போட்டாங்க. நானாக இருந்தால் அழகு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு இக்கையும் சேர்த்துருப்பேன். அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும் அப்படின்னா எந்த முகமும் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம எல்லாருக்கும்